விசுவாசம். இந்த வார்த்தையை கேட்கும்போது நம்மள கொஞ்சம் பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். ஆனா இன்னும் கொஞ்சம் பேரு விசுவாசிச்சு விசுவாசிச்சு என்னங்க நடந்துச்சு, வாழ்க்கையில தொடர் போராட்டங்களும் தோல்விகளும் மட்டும்தான், ஒரு மாற்றமும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இது உங்களுக்கான பதிவு. கடந்த நூற்றாண்டுல இங்கிலாந்து தேசத்துல ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தாரு. அவரோட ஊழியத்துல பலத்த அற்புதங்கள்லாம் நடைபெற்றுச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான கிருபை என்னன்னா, கர்த்தர் அனுப்புற இடத்துக்கு அவர் போய் ஜெபிச்சா நிச்சயமா அங்க ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு நாள் அவர் ஊழியத்தை முடிச்சிட்டு நடு இரவு நேரத்துல தான் வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு வாலிப மகள் மரண படுக்கையில இருக்கிறா, அவளுக்காக நீங்க ஜெபிக்க வர முடியுமா அப்படின்னு கேட்டு அவருக்கு ஒரு அழைப்பு வந்திருந்து. அந்த அழைப்புக்காக அவர் ஜெபிக்கும் போது நீ போ அப்படின்னு கர்த்தர் ஒரு ஏவுதலை அவருக்கு கொடுத்தாரு. உடனே அவங்களோட முகவரியை வாங்கிக்கிட்டு அந்த நடு இரவுல தன் கார்ல ஏறி புறப்பட்டு போனாரு. அவர் அந்த வீட்டிற்குள்ள நுழையும் போது அவருக்கு எதிரா அந்த வீட்டுல உள்ள குடும்ப டாக்டர் வெளியில வந்தாரு. அவர் உள்ள போய் பார்க்கும்போது மரண படுக்கையில இருந்த அந்த வாலிப மகளோட பெற்றோர் மற்றும் அவங்களோட ஒரு நெருங்கிய உறவினர்கள் அங்க இருந்தாங்க. அவர் அவங்க கிட்ட என்ன காரியம்னு விசாரிக்கும் போது, ஐயா, என் மகள் வியாதிப்பட்டு மரண படுக்கையில இருக்கிறா. எங்க குடும்ப டாக்டர் வந்து இவளை பார்த்துட்டு இன்னும் சில மணி நேரத்துக்கு தான் இவள் உயிர் இருக்கும், மரித்து போவாள்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதாங்க. அந்த வீட்டிற்குள்ள இருந்த எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில அவளுக்கு அற்புதம் நடக்கும், சுகம் கிடைக்கும் என்கிற விசுவாசம் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கூட இல்ல. இவங்களை வச்சுக்கிட்டு ஜெபிச்சா நிச்சயமா அற்புதம் நடக்காதுங்கிறத அந்த தேவ மனிதர் உணர்ந்து, நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில போய் நின்னுங்க, நான் இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னாரு. உடனே அந்த பெண்ணோட பெற்றோர், ஐயா, என் மகள் மரண படுக்கையில சாக கிடக்குறா, இன்னும் சிறிது நேரத்துல அவளோட உயிர் போயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அவளோட உயிர் போகிற இந்த நேரத்துல நாங்க கூட இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டார் ஒரு தேவ ஊழியக்காரரை ஜெபிக்க அழைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அற்புதம் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இல்லாம என் மகள் சாக போகிறத நாங்க பார்க்க வேண்டும்னு சொல்றாங்க. அப்படின்னா அது என்ன விசுவாசம்? அவர் மறுபடியும் அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறீங்க, இந்த சூழ்நிலையில கர்த்தரால நிச்சயமா அற்புதம் செய்ய முடியாது, எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில போய் நின்னுங்க, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஆனா அவங்க யாருமே அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா தெரியல. ஆனா அவர் ஒரு நேர்மையான தேவ ஊழியக்காரரா இருந்தபடினால கொஞ்சம் அதட்டலா, உங்க மகா சாகிறத நீங்க நன்றா வேடிக்கை பாருங்க, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? அவிசுவாசம் இருக்கிற இடத்துல என்னால ஜெபிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அவளை எழுப்புவார்னு நான் விசுவாசிக்கிறேன், ஆனா நீங்க அவ சாக போகிறான்னு விசுவாசிக்கிறீங்க, அதனால என்னால இந்த இடத்துல ஜெபிக்க முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு வெளியே போக புறப்பட்டாரு. உடனே அந்த பெண்ணோட பெற்றோர் அவரிடத்துல வந்து, ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க ஜெபியுங்க, நாங்க வெளியில நிற்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த வாலிப மகளுடைய உயிர் ஊசலாடிட்டு இருந்துச்சு. அந்த தேவ ஊழியக்காரர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த மகளுக்காக ஜெபிக்க தான் நீங்க என்னையே இந்த இரவு நேரத்துல அழைச்சிட்டு வந்தீங்க, இப்போ இந்த மகள் உம்முடைய நாமத்தினால நல்ல சுகத்தை பெற்றவளா எழும்பணும்னு சொல்லி சுமார் 1 மணி நேரம் ஜெபிச்சாரு. பொதுவா அவர் எப்போ ஜெபிச்சாலும் ஜெபிச்சு முடிச்சிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு சிரித்த அழகான முகத்தோட அவருக்கு காட்சி அளிப்பாரு. அப்படியா அவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்துட்டா அவர் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அன்னைக்கு அவர் 1 மணி நேரம் ஜெபிச்சாரு. வழக்கம் போல கண்ணை திறந்து பார்க்கும்போது அவருக்கு இயேசு கிறிஸ்துவோட முகம் காணப்படல. உடனே அவர் தடுமாற்றத்தோடு அந்த பெண்ணை பார்த்தபோது அவள் மரித்து போயிருந்தா. அவரோட கண்களுக்கு முன்பா அந்த வாலிப மகள் மரித்து போயிருந்தா. இப்ப உயிரற்ற சடலம் தான் அங்க இருக்குது. வெளியே அவங்களோட பெற்றோர், சகோதர சகோதரிகள் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க. நாம இருந்தா என்ன சொல்லி இருப்போம்? ஜெபித்து பார்த்தோம், முடியல, அவ்வளவுதான், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு கிளம்பி இருப்போம். ஆனா அவர் ஒரு வித்தியாசமான தெய்வ ஊழியக்காரர். அவரு தன்னோட முழங்கால விட்டு எழும்பவே இல்லை. ஆண்டவரே, இவ செத்து போயிட்டா, இத சொல்றதுக்காகவா இந்த நடு இரவு நேரத்துல என்ன இங்க அனுப்புனீங்க? நான் இங்கிருந்து போக மாட்டேன், இவளை நீங்க உயிரோடு எழுப்பி கொடுக்கிற வர இந்த முழங்கால விட்டு நான் எழும்ப போவதே இல்லை, நீர் அற்புதம் செய்தே ஆகணும்னு சொல்லி மறுபடி ஜெபிக்க ஆரம்பித்தார். மரித்து போன சடலம் படுக்கையில கிடக்குது. அந்த தேவ ஊழியக்காரர் மறுபடியுமா ஒரு 1 மணி நேரம் ஜெபிச்ச பிறகு
வழக்கம் போல தன்னோட கண்களை திறந்து பார்த்தாரு. இயேசு கிறிஸ்து சிரித்த முகத்தோட அவருக்கு காட்சி அளித்தார். அப்ப அவருக்கு தெரிஞ்சிடுச்சு, என்னோட ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டாருன்னு. உடனே அந்த பெண்ணை அவர் பார்த்தாரு. அந்த பெண் அப்படியே புரண்டு படுத்தாள். அவளுக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. உடனே அவர் முழங்கால நின்று, ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுத்தீரே, மரித்து போயிருந்த அந்த பெண்ணுக்குள்ள மறுபடியுமாக ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாரு. அதற்குள்ள அந்த பெண் எழும்பி அறையிலிருந்த ஒரு பியானோல கர்த்தரை துதித்து ஒரு அழகான பாடலை வாசிக்க ஆரம்பிச்சிட்டா. என் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு உங்களோட சூழ்நிலை எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா நீங்களும் இதே போல விசுவாசிச்சா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. ஆனா நீங்க சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். ஏன்னா சந்தேகம் இருக்கிற இடத்துல நிச்சயமா கர்த்தரால கிரியை செய்யவே முடியாது.